அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கைய நல்ல புரிதல்களோடு, இந்த நாளை நல்ல ஒரு முயற்சியோடு, பிறரை கண்டு அக்கறை கொண்டு வாழ்வதன் மூலமாக, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு வாழ்வதன் மூலமாக, பிறருக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையாக நாம் வாழ்வதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக, ஒரு அர்த்தமுள்ள நாளாக கடந்து விட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம்னே சொல்லலாம். அது என்ன சார், அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கைன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாரு, நம்ம ஒரு படம் எடுத்தா கூட நம்ம குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய படம் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு படத்தை எடுக்கணும்பா. நம்ம படம் ஏதோ ஒரு வகையில மற்றவர்களுக்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு படமா எடுத்துக்கணும். வாழ்க்கையினுடைய ஒரு பயன்படக்கூடிய ஒரு படமா, ஒரு பாடம் சொல்லக்கூடிய படமா நம்முடைய படம் இருக்கணும்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்வாராம். இதை நிரூபிக்கிற வகையில மயில்சாமி என்ன சொன்னாரு, நான் எந்த ஸ்கூல்லையும் போய் படிக்கல, எந்த பாடத்தையும் படிக்கல, ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச 121 படங்களை, அவருடைய அத்தனை படங்களையுமே நான் பார்த்திருந்தேன், அந்த படங்கள் தான் என்னுடைய பாடம்னு மயில்சாமி சொன்னாங்க. அப்படி இந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடிய படைப்புகள் காலம் தாண்டி நிற்குங்க. இப்ப எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனையோ கண்டுபிடிச்சிருக்காரு, 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சார். ஆனா எடிசன் என்னப்பா கண்டுபிடிச்சாருன்னா, இன்னைக்கும் பல்பு கண்டுபிடிச்சாருப்பான்னு நம்ம சொல்றோம்ல, சினிமாவை கண்டுபிடிச்சாருப்பான்னு நமக்கு சொல்றோம்ல. ஏன்னா நமக்கு அன்றாட வாழ்க்கையில பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா அவர் நம்மோட காலம் கடந்து பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாருங்க. புத்தகங்கள்ல கூட எத்தனை புத்தகங்கள் இருந்தாலும், காரல் மார்க்ஸினுடைய தாஸ் மூலதனமாக இருக்கட்டும், நம்முடைய திருக்குறளாக இருக்கட்டும், அல்லது லியோ டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியாக இருக்கட்டும், மார்க்சிம் கார்கியினுடைய தாயாக இருக்கட்டும், பெண்ணின் அடிமையானாளாக இருக்கட்டும், இப்படியான புத்தகங்கள் இன்றைக்கும் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு பயன்பாடு இருக்கக்கூடிய புத்தகங்களாக, சமூகத்திற்கு பயன்படக்கூடிய விஷயங்களா இருக்கிறதுனால இன்னைக்கும் அது நினைவுபட்டுக்கிட்டே இருக்குங்க. இங்க அரசர்கள், எத்தனை அரசர்கள் இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க. ஆனா நம்ம பாரிய சொல்றோமே, பேகனை சொல்றோமே, ஓரியை சொல்றோமே, அதியமானை சொல்றோமே, கடையேழு வள்ளல்கள்னு இவங்களை கொண்டாடுறோமே, ஏன் தெரியுமா? ராஜராஜ சோழனை கொண்டாடுறோமே, ஏன் தெரியுமா? இவங்க தான் இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய, அல்லது அடுத்தவர்களுக்காக தன்னுடைய அரச பதவி, அடுத்தவர்களுக்காக தன்னுடைய செல்வத்தை, அடுத்தவர்களுக்காக இந்த சமூகத்திற்காக பயன்படக்கூடிய ஒரு உதாரணமாக வாழ்ந்துட்டு போனவங்கன்றதுனால இந்த கடையேழு வள்ளல்கள்னு இந்த அரசர்களை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த புத்தகங்களை நம்ம கொண்டாடுகிறோம். யார் மற்றவர்களுக்கு பயன்படுகிறார்களோ அவர்கள் என்றைக்குமே பாராட்டப்பட வேண்டியவர்களாக, போற்றப்பட வேண்டியவர்களாக, உதாரணமாக எடுத்துக்கொண்டே இந்த சமூகம் வருகிறது. அதனாலதான் வா சுப மாணிக்கனார்ன்றவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். நல்லாவின் பால் முழுவதும் கன்றுக்கில்லை, நல்லாவின் பால் முழுவதும் கன்றுக்கில்லை, நறும்பூவின் மலர் முழுவதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் யாவும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் யாவும் குளத்துக்கில்லை, பல்லாகும் கனிகள் யாவும் மரத்துக்கில்லை, பனையரம்பின் இசையாவும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன், யானும் பிறர் குலைக்க வேண்டும் வேண்டும்னு சிவமாணிக்கிறார் எழுதியிருப்பார். சார், பசுவினுடைய பால் முழுவதும் கன்றுக்கா போகுது, இல்ல நெல்லாகக்கூடிய கதிர் முழுவதும் நிலத்துக்கா போகுது, அல்லது கனியான அந்த கனிகள் முழுவதும் மரத்துக்கா போகுது, இசையாவும் யாழுக்கா போகுது, எல்லாமே பிறருக்காகத்தானே, பிறருக்காகத்தானே, பிறருக்காகத்தானே. யார் பிறர் மீது அக்கறை கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கே இந்த உலகம் சொந்தமாகிறதுன்னு அவர் எழுதியிருப்பார். புத்தரினுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு அழகான ஒரு தருணம் வரும். புத்தரினுடைய சொந்தக்காரர் ஒருத்தர், கசின் சொல்றோம்ல, அப்படி ஒரு சொந்தக்காரர், அவர் என்ன பண்றாரு, வேட்டையாடுறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவர். தன்னுடைய அம்பினாலும் வில்லினாலும் ஒரு அன்னப்பறவையை வேட்டையாடுறாரு. சித்தார்த்தனா இருக்காரு. அப்ப புத்தர் ஞானம்லாம் அடையல, சித்தார்த்தனா இளவரசனா இருக்கக்கூடியவர். அவருக்கு இயற்கையிலேருந்தே ஒரு அன்பு குணம் அவருக்கு ஜாஸ்தி. புத்தனுக்கு இயற்கையிலேயே சித்தார்த்தனா இருக்கும் போதே அவருக்கு அன்பு ஜாஸ்தி. ஒரு அன்னப்பறவையை ஒருத்தர் வேட்டையாடுறத பார்த்து அன்னப்பறவையின் மீது அன்பு குத்தி அதுக்கு ரத்தம் வர்றதை பார்த்து ஒரு ஆள் ஏத்துக்கவே முடியல. வேகமா போய் அன்னப்பறவையை அள்ளி எடுத்துக்கிறாரு. அந்த அம்பை எடுத்து அவர் காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக அன்னப்பறவை எடுக்க போறாரு. இப்ப வேட்டையாடினவன் வர்றான், வந்து சொல்றான், அன்னப்பறவை எனக்கு சொந்தம்ன்றான். இவர் சொல்றாரு, அன்னப்பறவை எனக்கு சொந்தம், அது கஷ்டப்படுது, எனக்கு சொந்தம்ன்றாரு. இப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அரசர்கிட்ட வழக்கு போகுது. யாரு? சித்தார்த்தனுடைய அப்பா கிட்ட வழக்கு போகுது. இப்ப அவர் கேட்கிறாரு, நீ அன்னப்பறவையை வேட்டையாடின, நீ அன்னப்பறவையை காப்பாற்றின, கரெக்டா? ஆமா. நீ ஒரு உயிரை கொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதை உரிமை கொண்டாட இங்க வழக்கு தொடுத்திருக்க. நீ உயிரை காப்பாற்ற வேண்டும்ன்ற நோக்கத்தோடு அந்த வழக்கை மறுக்கிற. உயிரை காப்பாற்றுபவனுக்குத்தான் இந்த உலகம் சொந்தம், இந்த அன்னப்பறவை உனக்கு தான் சொந்தம்னு அந்த தீர்ப்பு வந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல யாருக்குப்பா இந்த உலகம் சொந்தம்னா, அடுத்தவர்களை காப்பாற்ற வேண்டும், அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லணும்னு இருக்காங்கல்ல, அடுத்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில நாம் பயன்படணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்காகத்தான்
இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் சார். காலம் கடந்து பேர் நிற்குங்க. அப்படி அடுத்தவர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய உதவி காலம் கடந்து நம்மளுடைய பெயரை கொண்டு வரும் சார். கமலஹாசன், உலக நாயகன் கமலஹாசன் சார், அவருடைய பெயரை பத்தி பாக்குறோம் சார். அவருக்கு எப்படிப்பா கமலஹாசன் பேர் வச்சாங்க? ஏன்னா அவங்க அப்பா பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர், ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார்னா அவருடைய பேரே சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவர் எப்படி தன்னுடைய பையனுக்கு இஸ்லாமிய பெயரான ஹாசன்றதை எப்படிப்பா சேர்த்தாருன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான வரலாறு சார். அவங்க அப்பாவுக்கு வழிகாட்டியாக இருந்தவர், வாழ்க்கையில பல நன்மைகள் செய்தவர், பல உதவிகள் செய்தவர் யாகூப் காஸ் என்ற பெரியவர், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த யாகூப் காஸ் என்ற பெரியவர். அவருடைய மனைவி கதீஜா ஹாசன் தான் முதலாக பெண் சட்டமன்ற உறுப்பினராகவும் பெரிய நீதிபதியாகவும் பெண் நீதிபதியாகவும் இருந்தவங்க கதீஜா ஹாசன்றவங்க. இவருடைய வழிகாட்டுதலின் பேர் தான் ஸ்ரீனிவாசன் ஐயா பெரிய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்களை அடைஞ்சிருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு வழிகாட்டிய அந்த பெரியவரினுடைய நினைவாக தன்னுடைய மகன்களுக்கு சாருஹாசன், சந்திரஹாசன், கமலஹாசன் அந்த பேரை வைக்கிறார். இன்றைக்கு கமல் சாரினுடைய மகள்களான ஸ்ருதிஹாசன், அக்ஷராஹாசன், இந்த ஹாசன்ற பெயர் 3 தலைமுறையாக அவர்களுடைய குடும்ப பெயராகவே இன்றைக்கு மாறி இருக்கு. ஒரு வழிகாட்டி, ஒரு வழிநடத்துபவர், ஒரு அறிவுரை கூறுபவர், ஒரு குடும்பத்தை காப்பாற்றியவர்களுடைய பெயர் தலைமுறை தாண்டி அந்த குடும்பத்தினுடைய பெயராக மாறுகிறது என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி பார்க்கணும்னா யாரோ ஒருவருக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய பெயர் அங்க நிலைத்திருக்கும்ன்றத இந்த சம்பவம் நமக்கு காட்டிட்டு போகுது சார். ராக்ஃபெல்லர் அவரை பத்தி நம்ம படிச்சிருப்போம். உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர் ராக்ஃபெல்லர்னு நம்ம படிச்சிருப்போம். அவரு அந்த காலத்துல 1870களிலேயே இந்த பெட்ரோலும் டீசலையும் இந்த கார்கின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் மூலமா பெட்ரோல் டீசலை உருவாக்க முடியும்ன்றத கத்துக்கிறார். அது மட்டும் இல்லாம அப்ப இருந்த ஒரே டிராவலிங் எதுனா ஸ்டீம் இன்ஜின் மட்டும்தான், இந்த புகை வண்டின்னு சொல்றோம்ல, இது மட்டும்தான் டிராவலுக்கு. இப்ப இந்த பெட்ரோல்லையும் டீசல்லையும் உருவாகக்கூடிய இன்ஜினை கண்டுபிடிச்சு நம்ம இந்த டிராவலுக்கு பயன்படுத்தலாம்னு பெரும் பணம் சார், கோடீஸ்வரன் ஆகிறார். முதல் 50 வருஷத்துல பெரும் கோடீஸ்வரன் ஆனார். ஆனா அதுக்கப்புறம் அவர் 98 வயசு வாழ்ந்தார். கோடீஸ்வரன் வாழ்ந்தப்ப அவர் யாரும் பெருசா கொண்டாடல. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த 48 ஆண்டுகள் ராக்ஃபெல்லர் யூனிவர்சிட்டி, ராக்ஃபெல்லர் இந்த சேவை மையங்கள் உருவாக்கி அத்தனை பேருக்கு கல்வி, உணவுன்னு இந்த சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்பா ஒரு ட்ரஸ்டை உருவாக்குனார். இன்று வரை அதுதான் அவருடைய பெயரை சொல்வதாக இருந்தது. அப்படி பணத்தை தாண்டி இந்த சமூகத்துக்கு நாம் பயன்படக்கூடிய ஒரு விஷயங்களை உருவாக்கும் போது காலம் கடந்து அந்த பேர் நிற்கும். அதனால தான் அன்னை தெரசா சொல்லுவாங்க, பிறரிடம் குறைகளை கண்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு சேவை செய்வதற்கு நேரம் இருக்காது. பிறர்களிடம் குறைகளை காணாதீர்கள், அவர்களுக்கு அன்பு செலுத்துவதற்கு நேரம் இருக்காதுன்னு அன்னை தெரசா அவர்கள் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க சார். ஒரு ரோட்ல ஒரு தொழு நோயாளியா ஒரு பெண் அப்படி உடம்பெல்லாம் சீல் வடிந்து இருக்காங்க, சீல் வடிந்து உடம்பெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. தெரசா அவர்கள் போய் அந்த சீலெல்லாம் தொடச்சு அவங்களுக்கான நர்சிங் பண்றாங்க. அம்மா மதர் தெரசா அவங்க போய் அப்படி நர்சிங் பண்றாங்க. இப்ப இந்த பக்கத்துல இருக்கிறவங்க, அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க அல்லது அந்த சிப்பந்திகள் எல்லாம் சொல்றாங்க, இந்த பொண்ணுக்கா போய் நர்ஸ் பண்றீங்க, இந்த பொண்ணுக்கா போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, இந்த பொண்ணுக்கு போய் ட்ரெஸ்ஸிங் பண்றீங்களே, இந்த பொண்ணு யார் தெரியுமா? இவன் ரோட்ல இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இவன் உடம்புல இப்படி சீல் விடியறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இவ பாவ தொழில் செஞ்சுட்டு இருந்தவ, இவ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு தெரியுமா? இவ உடம்பு ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியுமா? இவளுக்கு போய் கருணை காட்டுறீங்களே, இவ யாரு தெரியுமா? இவ பாவ தொழில் செஞ்சுட்டு இருந்தவன். அன்னை தெரசாவினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? பிறரிடம் குறைகளை கண்டு கொண்டிருந்தால், பிறர்களிடம் குறைகளை கண்டு கொண்டிருந்தால் அவர்களிடம் அன்பு செலுத்துவதற்கு நேரம் இருக்காதுன்னு நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம்? அவங்களுடைய குறைகளை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர இவர்களுக்கு பயன்படக்கூடிய மனிதர்களாக இல்ல அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளவே மாட்டேங்கிறோம் என்று அன்னை தெரசா அவர்கள் ரொம்ப ஆதங்கப்பட்டு சொன்ன வார்த்தை இது. இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் அன்பு செலுத்தி, சமூகத்தின் மீது அக்கறை செலுத்தி, சமூகத்தின் மீது ஒரு பயன்படக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்தால் நம் பெயர் தலைமுறையாக பேசப்படும். நன்றி, வணக்கம்.